Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 1ல example 1.16 பார்க்க போறோம். இது வந்து page number 22ல இருக்கு. Question: Forensic scientist can determine the height in centimeter of a person based on the length of the thigh bone. Okay, அதாவது height வந்து measure பண்றாங்க. எதை பேஸ் பண்ணினா length of the thigh bone வச்சு வந்து measure பண்றாங்க. They usually do so using the function h of b is equal to 2.47b plus 54.10. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி, அதாவது இது ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு ஃபார்முலான்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஹைட், லென்த் எல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. வேர் b is the length of the thigh bone. இந்த b வந்து length of the thigh bone. அதாவது இதுதான் வந்து ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். இப்போ வந்து அந்த தை போனோட லென்த்தை வச்சு தான் ஹைட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தை போன் எதுனா பிங்கிற வேரியபிள் தான் இங்கே என்னதுன்னா லென்த் ஆஃப் த தை போன். அந்த லென்த் ஆஃப் த தை போன் வந்து வேரி ஆக ஹைட்டும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் இப்போ இங்கே பியோட வேல்யூ என்னவோ, அதாவது ஒரு பர்சனோட தை போனோட மெஷர் லென்த் எவ்வளவோ அதை பொறுத்து அவங்களோட ஹைட் மாறும். ஓகே, நான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், வெரிஃபை த ஃபங்க்ஷன் h is 1:1 or not. Also find the length of a person if the length of his thigh bone is 50 cm. Find the length of the thigh bone if the height of a person is 147.96 cm. ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன், நல்லா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் h is 1:1 or not. இப்போ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிடலாம், 1:1 இல்லையா அப்படின்ட்டு. எப்போவுமே நம்ம 1:1 இல்லையானா என்ன பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் இருக்க இடத்துல b1 b2 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ நான் அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன், h of b1 is equal to h of b2 நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக? ஏன் இங்கே நம்ம b1 b2ன்னு போடுறோம்னா, ஏன்னா இங்கே bங்கிற வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால். ஓகே, ஸோ h of b1 is equal to h of b2 இதை நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்துருச்சுன்னா இட்ஸ் 1:1, இல்லைனா இட்ஸ் நாட் 1:1. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் b இருக்க இடத்துல b1 ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம், இங்கே b இருக்க இடத்துல b2 ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும் பாருங்கள், 2.47 இந்த bக்கு பதிலாக b1. நெக்ஸ்ட்டு மீது அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் 54.10 இஸ் ஈக்குவல் டு, இந்த இஸ் ஈக்குவல் டு h ஆஃப் b2. அப்போ இந்த b இருக்க இடத்துல b2 போடணும். அப்போ இந்த b இருக்க இடத்துல b2, அப்போ என்ன வரும், 2.47 b2 ப்ளஸ் இந்த 54.10. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ 54.10 54.10 கேன்சல் பண்ணிடலாமா, ஈக்குவல் டுக்கும் ரெண்டு பக்கமே சேமாக இருந்தால் அது கேன்சலேஷன் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2.47 b1 இஸ் ஈக்குவல் டு 2.47 b2. இப்போ 2.47 2.47 கேன்சல் ஆகிடும். ஏன்னா வந்து இப்போ நம்ம டிவிஷனில் கொண்டு வரும்போது, இப்போ b1 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 2.47 அந்த பக்கம் வரும்போது டிவைட் பை 2.47 வரும். ஸோ எப்படியும் அதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ எவ்ரி திங் இஸ் சேம். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, b1 இஸ் ஈக்குவல் டு b2. ஸோ கிடச்சிருச்சு, வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ b1 இஸ் ஈக்குவல் டு b2. இது ரெண்டும் சேம் தான். h of b1 is equal to h of b2னா h கேன்சல் ஆகிடும், b1 is equal to b2 தான். அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை அசியூம் பண்ணோம், அதுலேருந்து நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. ஸோ த ஃபங்க்ஷன் h is 1:1. இப்போ இது வராமல் இது கூட வேறு ஏதாவது வந்துருச்சு, இட் இஸ் நாட் 1:1. ஓகே, ஸோ இது மட்டும் நம்ம எடுத்தது மட்டும்தான் வரணும் ஃபைனலாக. ஸோ திஸ் இஸ் 1:1 ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர். ஸோ காப்பி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன். அதாவது ஹைட் ஆஃப் அ பர்சன், ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்க முடியும், இந்த பியோட வேல்யூ போட்டால் தானே கண்டுபிடிக்க முடியும். அதுதான் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இஃப் த லென்த் ஆஃப் இஸ் தை போன் இஸ் 50 cm. ஸோ இந்த தை போனுங்கிறது என்னது, பி. நீங்கள் கொஸ்டின் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க, பி இஸ் த லென்த் ஆஃப் த தை போன். அப்போது இந்த பிளேஸில் இது என்னது, திஸ் இஸ் பி. அப்போ b வந்து 50 சென்டிமீட்டராக இருக்கும்போது வாட் இஸ் த ஹைட்டுன்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள் தானே. b இருக்க இடத்துல 50 போட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 54.10 பண்ணால் ஹைட் கண்டுபிடிச்சல போகிறோம். ஓகே, அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன், கவனிங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், கொஸ்டினில் கொடுத்து நான் அப்படியே எழுதியிருக்கேன். லென்த் ஆஃப் த தை போன் வந்து b, அதுதான் b 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும்.
ஸோ அதனால் இங்கே பாருங்கள் ஹெச் ஆஃப் பி. இப்போ ஹெச் ஆஃப் பி வந்து இந்த ஃபார்முலா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, அது அப்படியே எழுதியிருக்கேன் ஃபங்க்ஷன். இப்போ பி இருக்க இடத்துல இந்த 50 போட போகிறேன். ஸோ ஹெச் ஆஃப் 50 விச் இஸ் ஈக்குவல் டு 2.47 இன்ட்டு பி இருக்குது. அப்போ இன்ட்டு 50 ப்ளஸ் மீதி எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஒன்றுமே இல்லை, பி இருக்க இடத்துல நான் 50 போட்டிருக்கேன், மீதி எல்லாத்தையுமே அப்படியே தான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 123.5 வரும் ப்ளஸ். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 177.60 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் அ பர்சன் இஸ் ஈக்குவல் டு 177.6ன்னு கூட எழுதிக்கலாம், 6 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ செகண்ட் சப்டிவிஷன் கிளியராக புரிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், find the length of the thigh bone if the height of a person is 147.96 centimeter. அதாவது நம்ம கண்டுபிடிக்கணும் லென்த் ஆஃப் த தை போன். அப்போ என்னது, பி தான் லென்த் ஆஃப் த தை போன். பி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் திஸ், இது என்னது, இஃப் த ஹைட் ஆஃப் அ பர்சன், ஹெச் வந்து 147.96 இருக்கும்போது பி வந்து எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த செகண்ட் சப்டிவிஷன் அப்படியே ஆப்போசிட். இதில் வந்து பி கொடுத்து ஹெச் கண்டுபிடிக்க சொன்னாங்க, இதில் வந்து ஹெச் கொடுத்து பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இதோட மீனிங் என்னது, ஹைட் வந்து 147.96 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் த தை போன் வந்து கொஸ்டின் மார்க் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் என்னது, ஹெச் ஆஃப் பி தான் என்னது 147.96. ஹைட் இருக்க இடத்துல இது அப்படியே போட வேண்டியதுதான். ஓகே, பி இருக்க இடத்துல இது போடக்கூடாது, போன சப்டிவிஷன் போட்ட மாதிரி பி இருக்கிற இடத்துல இது போடக்கூடாது. மீனிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் ஆஃப் த தை போன் தான் சொல்லியிருக்காங்க, அப்போ ஹைட் இருக்க இடத்துல தான் இது போடணும். அப்போ இதுக்கு பதிலாக அப்படியே இதை போடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. இதுக்கு பதிலாக நான் 147.96 போட்டுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே எழுத வேண்டியதான். இப்போ இந்த பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி தானே. ஸோ பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பி வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஸோ நான் அதை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறேன், மீதி நம்பர்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரேன். இல்லை நீங்கள் இதை அப்படி மாற்றி எழுதிக்கினாலும் எழுதிக்கலாம், ஏன்னா எப்பவுமே வேரியபிள்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோன்றவங்க இதை அப்படியே தூக்கி இந்த பக்கம் எழுதிக்கோங்க, இதை அப்படியே தூக்கி இந்த பக்கம் எழுதிக்கோங்க. இப்படி மாற்றும் போது சைன் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகே, நான் இப்போ இதை மட்டும் நான் இது மட்டும் கொண்டு போகிறேன். ஸோ இதை மட்டும் அந்த கொண்டு போகும்போது -54.10 ஆகுமா. ஆல்ரெடி இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வர டேர்மை எப்போயுமே எழுதணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் அப்படியே போட்டு பேலன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் எது இருக்கா நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 93.86 வரும், which is equal to 2.47 into b. இப்போ 2.47 into b மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ அப்போ அனதர் சைடு இது போகும்போது டிவிஷனில் போகும். அப்போ என்ன வரும், 93.86 by 2.47 is equal to b. ஓகே, நான் இப்போ இதை வந்து டிவைட் பண்ணும். எப்போவுமே நம்ம டெசிமல் நம்பர்ஸ் வச்சு டிவைட் பண்ண மாட்டோம், என்ன பண்ணுவோம், அந்த டெசிமல்ஸை ரிமூவ் பண்ணணும் இல்லையா. அப்போ எப்படி என்ன பண்ணுவோம் பாருங்கள், டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, இங்கேயும் டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்போது 100ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் இந்த டெசிமல் ரெண்டுமே ரிமூவ் ஆகிடும். பண்ணலாமா. நியூமரேட்டரில் உள்ள டெசிமல் ரிமூவ் ஆகணும்னு அவசியம் இல்லை, டினாமினேட்டரில் வந்து டெசிமல் ரிமூவ் ஆகுனா போதும். ஓகே, ஏன்னா டினாமினேட்டரில் டெசிமல் இருந்துச்சுன்னா நம்மளால் டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எப்பவுமே டினாமினேட்டரில் வந்து ஹோல் நம்பர் டேபிளால் டிவைட் பண்ணால் மட்டும் தான் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ டினாமினேட்டரில் உள்ள டெசிமல் ரிமூவ் ஆகணும்னா டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1 2. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஒரு டினாமினேட்டர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் அதே நம்பரை நியூமினேட்டரால் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ தான் அந்த ஃப்ராக்ஷன் வந்து ஒன்றும் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 100 into 100 divide 100. இப்போ இந்த டெசிமலும் ரிமூவ் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். ஓகே, நம்மளோட எய்ம் வந்து டினாமினேட்டரில் ரிமூவ் பண்ணணும். இப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது 9386 by 247 வரும். இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 38 ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 38 சென்டிமீட்டர். ஸோ நம்ம எடுத்து எழுதிடலாம். Therefore the length of the thigh bone is 38 சென்டிமீட்டர். கிளியராக உங்களுக்கு இந்த தேர்ட் சப்டிவிஷனும் புரிஞ்சா. ஓகே, ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.